ஐயா, அந்த அம்மா மேல கோபிச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடாம இருக்காதீங்கய்யா. எனக்கு உண்மையிலே பசி இல்லப்பா. பசி இல்லையா? டைமுக்கு பசி இல்லைன்னா உங்க உடம்புக்கு தான் ஏதாவது கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நீ வேற ஏதாவது சொல்லி பயம்படுத்தாதப்பா. போயிட்டு வா. பயமுறுத்துறனா? நீங்க சாப்பிடாட்டி அம்மா என்ன இல்ல கோவிப்பாங்க. இந்த வர்றேன். அம்மா, அம்மா. என்னம்மா அவச? பெரியவர் எதுவுமே சாப்பிடாம இருக்காருமா. ஏன் அவருக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லம்மா, காலை டிஃபனுக்கு முன்னாடி ஒரு காபி சாப்பிடுவாரு, டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு காபி சாப்பிடுவாரு. ஆனா இப்போ எதுவுமே சாப்பிடாம வெளியில நின்னுட்டு இருக்காருமா. ஏன் சாப்பிடலன்னு கேட்டியா? கேட்காம இருப்பனா? அவரை வறுத்தெடுக்கிறதுக்குனே அவங்க மருமகளை கூட வச்சுட்டு இருக்காரு. அந்த அம்மா ஏதாவது சொல்லியிருக்கோம், அந்த வருத்தத்துல இருக்காரு. அம்மா, நீங்க சொன்னா சாப்பிடுவாருமா. கோகிலா, நீ போய் அவர் சாப்பிட சொல்லு போ. நீங்க வந்து சொன்னாதாம்மா சரியா இருக்கும். ஆமாம்மா, மாமா ரொம்ப பிடிவாதக்காரு. நீங்க சொன்னா கேட்பாரு. வாங்கம்மா. சரி, வா போலாம். வாங்க. அண்ணே, என்னம்மா? காலையில இருந்து நீங்க காஃபி கூட குடிக்கலையா? சாப்பிட கூப்பிட்டா வரலன்னு சொன்னீங்களாமே. எனக்கு பசி இல்லம்மா. ஏன் மாமா, உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க மாமா, யார் என்ன சொன்னாங்க? யார் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்க வேண்டியதுதானம்மா. இந்த வீட்ல நான் உட்பட யாருமே உங்களை தப்பா பேச முடியாதே. அப்படி இருக்கும்போது யார் என்ன பேசுனாங்கன்னு அவர் சொல்ல தயங்குறாருமா. மாரியம்மா தான் ஏதோ ஏடா உடம்பா பேசிருக்குன்னு நினைக்கிறேன். அமாவாசை, நீங்க போய் மாரியம்மாவை கூப்பிட்டுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. அம்மாவாசை சும்மா அறியா. அண்ணே, இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா? எனக்கு பசி இல்லம்மா. மனசுல கஷ்டம் இருந்தாதான் வயித்துல பசி எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதாம்மா. எனக்கு மனசு சரியில்லை. சரியானதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். மாரியம்மாவோட தம்பி வந்திருந்தானே, அவன் ஏதாவது நீங்க வருத்தப்படுற மாதிரி பேசினானா மாமா? அவன் வந்தாலே உடம்பெல்லாம் எரியுதுமா. பச்சை தண்ணி கூட வழி இல்லாட்டியும் பாயாசம் குடிச்ச மாதிரி ஏப்பம் விடுறாமா. அவனை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். அவன் என் பேச்சு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் மாரியம்மா கொடுக்கற இடமா தான் இருக்கும். பாலாமணி, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா மாரியம்மாவை வேற வீட்டுக்கு அனுப்பி வை. மாரியம்மாவோட தம்பி இந்த வீட்டுக்கு வர்றதெல்லாம் நல்லது இல்லம்மா. அம்மா, மாரியம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லி வாடகைக்கு வேற வீட்டுக்கு போக சொல்லுங்கம்மா. எத்தனையோ தடவை சொல்லியாச்சுமா. அந்த சின்ன புள்ள காயத்திரி கூட நேத்து வாடகை வீட்டுக்கு போலாம்னு மாரியம்மா கூட சண்டை போடுச்சே. ரேவதியும் காயத்ரியும் என்கிட்ட நல்லா பாசமா பழகிட்டாங்க. அவங்கள அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா, பக்கத்து தெருவுக்கு தானம்மா போறாங்க, கூப்பிடுற தூரத்துல இருக்க போறாங்க. எப்ப வேணா கூப்பிட்டு பேசிக்க போறீங்க. அண்ணே, நீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. மனசு சரியில்லைம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மாமா, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க மாமா. வயசான காலத்துல பட்னி கிடக்க கூடாது, உடம்புக்கு கெடுதல் மாமா. தற்கொலை பண்ணிக்கிறது கோழத்தனம்னு நினைக்கிறவனா? இல்லனா மாரியம்மாவும் அவன் தம்பியும் பேசின பேச்சுக்கு காலையிலேயே நான் செத்துருக்கணும். ஹலோ, யங் இந்தியன் விமல் ஸ்பீக்கிங். சார், நாங்கள் எஸ்எஸ்பி பேங்க்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார், நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணதில் 1,20,000 செட்டில் பண்ணவே இல்லையா சார்? ஹலோ, உங்கள் பேங்க் மேலே நான் கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன். அதனால தான் நான் இன்னும் பணம் கட்டாமல் இருக்கேன். ஏன் சார், என்ன சார் பிரச்சனை? முதல் மாதத்துக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு முதல் மாதத்துக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு வட்டி போட்டிருக்கீங்க. இருக்காது சார், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. தப்பா சரியாங்கிறத கன்சூமர் கோர்ட் ஜட்ஜு சொல்லுவார். வைங்க போன. சே, இதோட 10வது கால். எவங்கிட்ட என்னென்ன போய் சொன்னேன்னு ஒன்றும் தெரியல. இவன் யாருன்னு தெரியலையே. ஹலோ விமல், நான் ராமலிங்கம் பேசுறேன். வணக்கம் பிரதர். வணக்கம்லாம் இருக்கட்டும், வாங்கின பணத்தை எப்ப திருப்பி தர போற? பிரதர்,
கையில இப்ப பணம் இருக்கு. ஆனா உங்க கெட்ட நேரம் பாருங்க. நான் இப்ப மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். சரி அங்கேயே இரு, இந்த 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். நீங்க இப்போ எங்க இருக்கீங்க பிரதர்? செல்லூர்ல இருக்கேன். அடடே, செல்லூர்ல இருக்கீங்க? அங்க கூட நமக்கு வேண்டப்பட்டவர் இருக்காரு. அவர் பேர் கூட ராஜி. இந்த பாரு, வளவளன்னு பேசாத. 1 மணி நேரத்தில் வரேன். பணம் கையில் இருக்குல்ல? கையில எப்படி பிரதர் இருக்கும்? இப்போதானே சொன்னேன் பணம் இருக்கு, ஆனா மதுரையில் இருக்குன்னா அது இப்ப பணம் கையில் இல்லைங்கிற? கையில இல்ல பிரதர், பையில இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரி சரி, வெயிட் பண்ணு, வந்துடுறேன். பிரதர் 1 மணி நேரம் வெயிட் பண்ணா எனக்கு 5 லட்ச ரூபா பிசினஸ் போயிடும் பிரதர். என்னையா சொல்ற? பிரதர், நான் இப்போ ஈரோடு பஸ்ல உட்காந்துருக்கேன். கரூர் 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 கரூர், ஈரோடு 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 ஈரோடு, ரைட் 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 ரைட். பிரதர், பஸ் இப்போ எடுக்க போறாங்க பிரதர். சரி, சென்னைக்கு எப்போ வருவ? பிரதர், இப்போ நான் ஈரோடு போயிட்டு நாளைக்கு நான் தார் ரோடு வழியா சென்னைக்கு வந்துடுவேன். என்னது, தார் ரோடு வழியாவா? இல்ல, பஸ்ஸில் வந்துடுவேன்னு சொன்னேன். ஓஹோ, என்ன இவன் இப்படி டபாய்ச்சிக்கிட்டே இருக்கானே? இவங்கிட்ட எப்ப கடன் வாங்கினேன்னே தெரியலையே. கடன் கொடுத்தவன் தான் ஞாபகம் வச்சுக்கணும். யா, ஹலோ, யங் இண்டியன் விமல் ஸ்பீக்கிங். அது என்னையா யங் இண்டியன்? கம்பெனி பேரு யங் இண்டியன் என்டர்பிரைஸ். ஆமா, நீங்க யாரு? உன்னை கடன் கொடுத்தப்ப பார்த்தது. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு, எந்த ரிப்ளையும் இல்லை. ஹலோ, என்னங்க கடன் அது இதுன்னு பேசுறீங்க? யார் நீங்க? யோ, கடன் வாங்கினதே மறந்துட்டியா? நான் தான் கோயம்பேடு ஃபினான்சியர் ராஜேந்திர பேசுறேன். அடடே, நீங்களா சார்? உங்ககிட்ட 5 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டு கோயம்புத்தூர் வந்தவன் தான் சார். 6 மாசமா இங்கே தான் சார் கிடக்கேன். கோயம்புத்தூர்ல என்ன பண்ற? 5 மாடி ஷாப்பிங் மால் கட்டிட்டு இருக்காங்க சார். அதுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். 50 லட்ச ரூபாய் சார். ஓ, நல்லா பண்ணு. ஆனா 6 மாசமா வட்டியே வரலையா? சார், உங்க கம்பெனி அட்ரஸை SMS பண்ணீங்கன்னா உடனே ஒரு செக் அனுப்பி வைக்கிறேன். வட்டி மட்டும் 90,000 ரூபாய் வருது. 6 மாசம் வட்டி, அப்புறம் வட்டிக்கு வட்டி 12,000 ரூபாய். ஓ, வட்டி குட்டி போட்டது 12,000 ரூபாவா? மொத்தம் 1,02,000 ரூபாய். உடனே செக் அனுப்பி வைப்பா. அனுப்புறேன் சார், அனுப்பிடுறேன். வட்டிக்கு வட்டியா? அசலே தரப்போறதில்ல. இவனுங்களை தான் முதல்ல ஆப்படிக்கணும். உங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் புது புது ப்ராஜெக்ட்டா எடுத்து செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் ஃபினான்ஸ் டைட்டா இருக்கு, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்க மாட்டீங்களா? இது பாருங்க மேடம், கம்மல் அடமானம் வச்சு வீட்டு வாடகை கொடுத்துட்டு வந்திருக்கேன். பிரச்சனை எல்லாருக்கும் தாங்க இருக்கு. உங்களுக்கு 3000 ரூபாய் பிரச்சனைனா எனக்கு 30 லட்சம் ரூபாய் பிரச்சனை. ஆனா 2 பேருக்கு மன உளைச்சல் ஒண்ணுதானே? மேடம், நாங்க வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்கவும் கஷ்டப்படணுமா? அண்ணா நகர் மொகலிவாக்கம் சைட்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் 3 மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்கேன். அவங்க ஒண்ணு உங்கள மாதிரி போராடல. நாங்க வீட்ல பணம் வச்சுக்கிட்டா மேடம் சம்பளம் கொடுங்கன்னு கேக்குறோம். சரி, இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட போராட முடியாது. முடிவா என்னதான் சொல்றீங்க? 3 மாசம் சம்பளம் நிக்குது, 1 மாசம் சம்பளமாவது கொடுங்க. உடனே எல்லாம் முடியாது. அப்ப நாங்களும் வேலை பார்க்க முடியாது மேடம். அறிவு, எல்லாத்தையும் வெளியில அனுப்புங்க. அவசரப்படாதீங்க மேடம். எனக்கு நீங்க ஆர்டர் போடாதீங்க அறிவு. நான் சொன்னதை நீங்க செய்யுங்க. மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் யாருக்கும் அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு இந்த சைட்டை எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு தெரியும். அப்படிலாம் பேசாதீங்க மேடம். எங்க வயித்துல அடிச்சீங்கன்னா வேற யாரையும் நாங்க வேலை பார்க்க விட மாட்டோம். இங்க பாருங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வேலை பார்க்கலாம், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரிங்க மேடம், எப்போ சம்பளம் கிடைக்கும்னாவது ஒரு கேரண்டி கொடுங்க. அப்படிலாம் எதுவும் கொடுக்க முடியாதுங்க. மேடம் மேடம் இப்படி பிடி கொடுக்காம பேசுறது நல்லது இல்ல மேடம்.
நான் முதலாளி, என்கிட்ட மிரட்டி காரியம் சாதிக்க முடியாது. நாங்க எப்படி மேடம் மிரட்டுவோம்? நாங்களும் நீங்களும் இணைஞ்சு வேலை பார்த்தா தானே மேடம் நல்லது. ஒரு நிமிஷம் தலைவரே, இந்தாங்க மேடம், எங்க சங்க தலைவர் பேசுறாரு. நான் ஏன் பேசணும்? மேடம், சங்கம் வரைக்கும் பிரச்சனை போயிடுச்சு. சுமூகமா போகணும்னா போனை வாங்கி பேசுங்க மேடம். குடியா பேசுங்க மேடம். ஹலோ மேடம், நான் கட்டிட தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்க தலைவர் பேசுறேன். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. 3 மாசம் சம்பள பாக்கிங்கிறது நியாயமா மேடம்? எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்பாவுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அது பிள்ளைங்கிட்ட சொல்லுவாரா? பிள்ளைங்க கேட்கும்போது எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க கேட்கறத வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? முதலாளிங்க தொழிலாளிகளுக்கு அப்பா மாதிரி மேடம். உங்களை ஏசி கார்ல போக வச்சு அதை பார்த்து சந்தோஷப்படுறதா எங்க தொழிலாளர்கள் ஜாதி மேடம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் இப்ப உடனே சம்பளத்தை தர முடியாத நிலைமையில இருக்கேங்க. இதே வேற கம்பெனியா இருந்திருந்தா இந்நேரம் உங்க சைட்ல வேலை பார்க்குற அத்தனை தொழிலாளர்களையும் வெளியில வர சொல்லியிருப்போம். இன்னமும் தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேல நாங்க மரியாதை வச்சிருக்கோம் மேடம். நான் இப்ப உடனே சம்பளத்தை தர முடியாத நிலைமையில இருக்கேங்க. இதே வேற கம்பெனியா இருந்திருந்தா இந்நேரம் உங்க சைட்ல வேலை பார்க்குற அத்தனை தொழிலாளர்களையும் வெளியில வர சொல்லியிருப்போம். இன்னமும் தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேல நாங்க மரியாதை வச்சிருக்கோம் மேடம். சரி, நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி மேடம். தலைவரே சொல்லிட்டேன், நீ பாத்துக்க. சரிங்க தலைவரே, வச்சிரு. இங்க பாருங்க, இன்னும் 2 நாள்ல உங்களோட 1 மாச சம்பள பாக்கி நான் செட்டில் பண்றேன். சரினா உள்ள போய் வேலையை பாருங்க. அதான் மேடம் சொல்லிட்டாங்கல்ல, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. 2 நாள் இல்ல மேடம், 5 நாள் கூட டைம் எடுத்துக்கங்க. எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சம்பளத்தை கொடுத்தா போதும். வாங்கயா போலாம். மேடம், நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? இந்த கிளைண்ட் கிட்டயே இன்னொரு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டை கேட்டு பார்க்கலாமா? போன வாரம் தான் அக்ரிமெண்ட் படி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டா 25 lakhs வாங்கணும். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு பார்ட்டு 10 lakhs கேட்டு பார்ப்போமா மேடம்? ஹலோ ஹலோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. பணத்தை இமிடியேட்டா தரோம். தேங்க்யூ சார். ஓகேம்மா. தேங்க்ஸ் அறிவு. ஈவினிங் வந்து செக் வாங்கிட்டு போக சொல்லியிருக்காங்க. அப்ப 2 நாளையும் செட்டில் பண்ணிடலாம் மேடம். ஆமா, பெரிய சிக்கல் தீர்ந்தது. சொன்ன டேட்ல பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணலனா பிரச்சனை தான். அண்ணே, டிக்காசன் தூக்கலா அசத்தலா சாப்பிட்ற மாதிரி ஒரு டீ பண்ண. டிகாசன் அதிகமாக போட்டா டிகாசன் அதிகமாயிருச்சு, கொஞ்சம் பால் ஊற்றுங்கன்னு சொல்லுவேன். ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டு 2 டீ குடிச்சிட்டு போயிடுவேன். தொழில் ரகசியத்தெல்லாம் வெளில சொல்லாதண்ணே. அப்புறம் எல்லா பயல்களும் என் பாலிசியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்குவேன், உன்னால கடை நடத்த முடியுமா? ஆமாம், இப்போ மட்டும் கடை ஓகோன்னு ஓடுதா? நீ ஏன் 550 ரூபா பாக்கி தரணும்? ஒருத்தன் எனக்கு 1 லட்ச ரூபா தரணும்ண்ணே. அவனை தேடி தான் போய்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் எனக்கு பணம் கொடுத்துட்டான், அடுத்த நிமிஷமே இங்க வந்துடுறேண்ணே. நம்பலாமா? அண்ணே, பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்பு. இப்போ ஒரு டீ போடுண்ணே. ஆமா, என்ன வேலை பார்க்குறப்பா நீ? வேலை இல்லைண்ணே, பிஸ்னஸ் பண்றேன். அப்படியா? என்ன பிசினஸ் பண்ற? ஃபினான்ஸ்ண்ணே. ஓஹோ, வட்டிக்கு பணம் கொடுக்குறியா? ம், வட்டிக்கு பணம் வாங்குற பிஸ்னஸ்ண்ணே. பணம் வாங்குறது ஒரு பிசினஸா? அது வந்து
வட்டிக்கு பணத்தை வாங்கி பலதரப்பட்ட பிசினஸ் செய்யறதுன்னு சொன்னேன். ஒரே குழப்பமா இருக்க. சரி சரி, 1 லட்ச ரூபா ஒருத்தன் பணம் தரான்னு சொன்னில, அவனை போய் பாரு. அண்ணே இதையும் கணக்குல வச்சுக்கண்ணே. சரி சரி, போ போ. ஆஹா, அடுத்த ஆள் வந்துட்டானே. இல்ல என்னப்பா விமல, நீ பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? வாங்கண்ணே. என்னண்ணே என்ன பார்த்து இப்படி கேட்கலாமாண்ணே? வாங்கின 2 லட்சம் ரூபாய் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்க. வட்டியும் வரல, முதலும் வரல. வந்துருண்ணே, கவலைப்படாதண்ணே. வீட்டு அட்ரஸ் இருக்கு, வீட்டுல போய் பார்க்கலான்னு வந்தா நீ கொடுத்த அட்ரஸ்ல ஒயின் ஷாப்ல இருக்க. அது 10 நாளைக்கு முன்னாடி தான் நான் காலி பண்ணேன். சரி, எனக்கு இப்ப பதில் சொல்லு. பணம் எப்போ வரும்? அண்ணே உங்களுக்கு எப்பண்ணே வேணும்? இது என்னையா கேள்வி? எனக்கு இப்பவே வேணும்யா. அண்ணே வாங்கண்ணே, வண்டியில உட்காருங்கண்ணே. எதுக்கு? பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கலாம் தானே பேங்க்குக்கு போயிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன் இவன்? நிஜமாவா? அண்ணே அதுக்கு தானே உன்னை பேங்க்குக்கு கூப்பிடுறேன். ஏப்பா, எவனோ ஒருத்தன் 1 லட்ச ரூபா தரதா சொல்லி அவனை பார்க்க போறேன்னு சொன்னேன். அது பேங்க்குக்கு போற வழியில ஆந்து வேலை அவனை பார்த்துட்டு அப்படியே பேங்க்கு கூட்டிட்டு போய் பணத்தை எடுத்து கொடுத்துட போறேன். வேணா நீ வானே. இல்லப்பா, நான் உன்னை நம்புறேன், நீ போயிட்டு வா போ. அப்ப நான் மட்டும் விமல நம்பலையா? அதெல்லாம் தம்பி கரெக்டா நடந்துக்கும். விமல, நான் இங்கே இருக்கேன், நீ போய் பேங்க்ல பணத்தை எடுத்துட்டு உடனே வந்துரு. அண்ணே எனக்கு 1008 வேலை இருக்குண்ணே. பேங்க்ல இருந்து அப்படியே கிளம்புனாலும் கிளம்பிடுவேன். அது மட்டும் இல்லண்ணே, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கஷ்டம்னு சொன்னா என்னால உதவாம இருக்க முடியாதுண்ணே. கையில இருக்கிற பணத்தை அப்படியே எடுத்து கொடுத்துருவேண்ணே. அண்ணே, விமல் கூட போய் முதல்ல பணத்தை வாங்குற வழியை பாருங்கண்ணே. கிளம்புங்கண்ணே. சரி சரி, வாபா போலாம். வா வா, போற வழியில நல்ல பள்ளமா பார்த்து உன்னை தள்ளி விடுறேன். அண்ணே வானே போலாம், வந்து உட்காருண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் வினோத் பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க, நான் சார் பார்த்துட்டு. சரி. அப்புறம் திருச்சி டீலர்ஷிப்புக்கு ஒருத்தர் சொன்னீங்கல்ல? ஆமாம் சார், ஆல்ரெடி அவங்க 2-3 கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கு திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டைன்னு இந்த மாதிரி 3 ஏரியாவுக்கு டீலராக இருக்காங்க. அப்படியா? அப்போ அவரை பெண்டிங்கில் வைங்க. ஆல்டர்னேட்டிவாக வேற பார்ட்டியை பாருங்க. ஓகே சார். புதுசாக இருந்தால் பெட்டர். ஏன்னா நம்ம ப்ராடக்ட்டில் மட்டும்தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே சார், ஐ வில் ட்ரை இன் மை லெவல் பேஸ் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ட்ரை பண்ணுங்க. சார், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க சார். வர சொல்லுங்க. சரிங்க சார். சார், சார் உங்களை உள்ள வர சொன்னார். சரி, வா. வணக்கம். வாங்க. வணக்கம். ஐ எம் மகாதேவன். இவங்க என் வைஃப் பவித்ரா. உட்காருங்க. பவித்ரா எனக்கு தெரியலையா? நான் வினோத், உமாவோட அண்ணன். உமானா கும்பகோணத்துல? எஸ் எஸ்.
குவார்டர்லி ஆஃப் இயர்லி லீவ் விட்டாலே உங்க வீட்டுக்கு வந்துருவோமே, ஞாபகம் இருக்கா? வினோத், ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்ட. இங்க இவர் என்னோட கசின் பிரதருங்க. ஓ அப்படியா? உமா இப்ப எங்க இருக்கா? ஹஸ்பண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதால இந்தியா முழுக்க சுத்திட்டு இருக்கா. ஓ ஆமா, கரண்ட்ல நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சிவில் இன்ஜினியரிங்ல ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதை விட்டுட்டு வேற பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். தேங்க்யூ. ஆக்சுவலா பேப்பர் விளம்பரத்துல ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு தமிழ்நாடு முழுக்க டீலர்ஸ் தேவைன்னு போட்டிருந்துச்சு. அதான் ப்ரொஃபைல் கொண்டு வந்திருக்கோம். கொடுங்க. அது என்ன ப்ராடக்ட்? நூடுல்ஸ் பவித்ரா. இப்போதைக்கு 7 கண்ட்ரீஸ்ல லீடிங்ல இருக்கு. இந்தியாவில் நாங்க இப்பதான் லான்ச் பண்ண போறோம். ஃபுட் ஐட்டம்ங்கிறதுனால மேக்ஸிமம் 3-4 மாசத்துக்கு மேல ஸ்டாக் வச்சுக்க முடியாதுல்ல? என்கிட்ட 1 மாசத்துக்கு மேல ஸ்டாக்கே இருக்காது. ஏன்னா லீடிங் சினிமா நடிகர் நடிகைகளை வச்சுதான் ஆடே எடுக்க போறோம். நூடுல்ஸோட பேரு டேஸ்ட் நூடுல்ஸ். குழந்தைகளுக்கு மதிய லஞ்சே இதுதான். ஃபாரின்ல குழந்தைங்களோட ஃபேவரட் ஃபுட் ஆகி போச்சு. இந்த பிசினஸ்ல எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆனா ஏதாவது பிசினஸ் பண்ணியே ஆகணுங்கிற சூழ்நிலையில இருக்கோம். டோன்ட் வரி, நான் இருக்கேன். நீங்க கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங்க்கு ஏஜென்டானா மட்டும் போதும். கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்னா மொத்த தமிழ்நாட்டுக்கான கூட்ஸ் உங்ககிட்ட தான் வரும். நீங்க டிஸ்ட்ரிக்ட் வாரியா அப்பாயிண்ட் பண்ண டீலர்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணி அனுப்பணும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் தேங்கவே தேங்காது. உங்களுக்கு ஸ்டைன் இல்லாத பிசினஸ். டீலர்கள்லாம் அவங்களே கேட்டு வாங்கிக்குவாங்களா இல்ல நாம தான்? நோ, நீங்க எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. எங்களோட ஏரியா மேனேஜர், சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படின்னா நாங்க இதுல தைரியமா இறங்கலாம்ல? ஷூர். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அவங்க ரெக்ரூட்மெண்ட் எவ்வளோங்கிறத மாசம் மாசம் எங்களோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக வேண்டியதான். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தேவைப்படும்? 5000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு குடோன் வேணும். அதுக்கப்புறம் சரக்கு சப்ளை பண்றதுக்கு 2 வேன் வேணும். காஷன் டெபாசிட்னு 1 கோடி ரூபாய்க்கு டிடி வேணும். நாங்க 2 கோடி ரூபாய்க்கு சரக்கு அனுப்பி வைப்போம். மீதி 1 கோடி ரூபாய்க்கு நீங்க பேங்க் கேரண்டி கொடுக்கணும்.